Hi students, welcome to our channel. 11th standard science group students அடுத்த எக்ஸாம் பிசிக்ஸும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் எக்கனாமிக்ஸும் நடக்குது. அதாவது இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 நாள் டைம் இருந்தது. ஆனால் பயோ அண்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பயாலஜிக்கு நான் ஸ்டடி பிளான் போடும்போதே ஒரு 2 நாள், ஒரு நாள் ஃபிசிக்ஸும் ஒரு நாள் கெமிஸ்ட்ரியும் படிங்கன்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போது அதை மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதை ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த 2 நாள் அப்படின்றது கரெக்டாக இருந்திருக்கும். சரியா? சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 2 நாளை எப்படி யூஸ் பண்ணி படிக்கலான்ற ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சென்டம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளானர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் அண்ட் லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் 3மே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களால் வந்து இந்த போர்ஷனை வந்து இந்த 2 நாளில் முடிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறதா, சென்டம்னா வந்து அபோவ் 90 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அதே போல் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 100க்கு ஒரு 60-70க்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்? அதே போல் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 15 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு, ஆனால் நீங்கள் 40 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ. சரியா? ஸோ இன்னைக்கு 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். சரியா? அப்புறம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த 2 நாள் தான் உங்களுக்கு டைமே இருக்குது. 18ஆம் தேதி டே 1, 19ஆம் தேதி டே 2. இப்போ இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷனை, இல்லைனா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். சரியா? ஸோ இன்னைக்கு 17ஆம் தேதி மண்டே 4 to 6 இந்த டைமில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் 1 சாப்டர் எக்கனாமிக்ஸ் 1-2, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் 1 எக்கனாமிக்ஸ் 4, ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் 1 எக்கனாமிக்ஸ் 6. சரியா? அப்புறம் 6 to 8 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 9, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2-3. சரியா? மொத்தமா 3 சாப்டர். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 9, எக்கனாமிக்ஸ் 3, பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 1, எக்கனாமிக்ஸ் 6. அப்புறம் நைட் 9 to 10 டைம்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸும் ரிவிஷன், எக்கனாமிக்ஸும் ரிவிஷன், இங்கேயும் ரிவிஷன். இங்கே ஃபிசிக்ஸும் 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸும் 1 மார்க்கு படிச்சுக்கிறங்க. சரியா? ஸோ இதான் வந்து நீங்கள் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய போர்ஷன். அடுத்து டே 1 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் பாருங்கள். ஏர்லி மார்னிங் 5:30 to 7:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் 1 மார்க், எக்கனாமிக்ஸ் 1 மார்க், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் 1 மார்க், எக்கனாமிக்ஸ் 1 மார்க், ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 1 மார்க், எக்கனாமிக்ஸ் 1 மார்க். அப்புறம் 9 to 12 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 4, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 6-ம் 7-ம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் லெசன் 4, எக்கனாமிக்ஸ்ல லெசன் 6, ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 4, எக்கனாமிக்ஸ்ல லெசன் 7. சரியா? அடுத்து மதியம் 1 to 4 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 8, 10, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7, 8, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 8, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 7, ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8, பிசிக்ஸ் சாப்டர் 8, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8. அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 2, 3, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 12, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 10, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 8, ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 9, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9. அப்புறம் நைட் 9 to 10 டைம்ல ஃபுல்லாக என்ன பண்ணிட வேண்டியது, இன்னைக்கு படித்த போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது. இதுதான் டே 1ல நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ். அடுத்து டே 2 19ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 5:30 to 7:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் 1 மார்க்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் 1 மார்க்கு,
ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் 1 மார்க், எக்கனாமிக்ஸ் 1 மார்க். சரியா? அப்புறம் 9 to 12 இந்த ஃபோர்நூன் டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 5, 6, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9, 10. ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பிசிக்ஸ் சாப்டர் 5, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 9. ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 5, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 10. சரியா? அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் சாப்டர் 7 and 11, economic students chapter 10 and 11, average student physics chapter 2, economics chapter 10, slow learner students physics chapter 10, economics chapter 11. சரியா? அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிசிக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல ஃபுல்லா நீங்க 2 மார்க் 3 மார்க் தியரியை மட்டும் படிச்சுட்டு ப்ராப்ளம் இங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, 5. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிசிக்ஸ் சாப்டர் 6, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 11. ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் ரிவிஷன், எக்கனாமிக்ஸ் ரிவிஷன். அது வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா போதுமான. ஈவினிங் 9 to 10:30 ஃபுல்லா ரிவிஷன் தான் எல்லாருமே. அடுத்து மறுநாள் எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில ஏர்லி மார்னிங் 4:30 to 7:30 ஃபுல்லா என்ன பண்ணிக்கிற வேண்டியது, ரிவைஸ் பண்ணிக்கிற வேண்டியது. சரியா? ஸோ சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா சாப்டர்ஸுமே கவர் பண்ற மாதிரி இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிசிக்ஸ்னா நீங்க சாப்டர் 1 to 11 பிளஸ் ப்ராப்ளம், எக்கனாமிக்ஸ்ல நீங்க சாப்டர் 1 to 12 1 மார்க், இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கான லெசன்ஸ் ஒரு 8 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1, 9, 4, 8, 10, 5 to 6 பிசிக்ஸ். அதே போல எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 3, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 8 சாப்டர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதுமானது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதே நீங்க லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 லெசன்ஸ் மட்டும், செலக்டிவான 6 லெசன்ஸ். 1 பிசிக்ஸ் 1, 4, 8, 9, 5, 10. எக்கனாமிக்ஸ் 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இது மட்டும் நீங்க என்ன கேட்டகரியில நீங்க வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க வந்து நான் சொன்ன மார்க் உங்களால இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பிசிக்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல கொடுப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, சென்டம் ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய வீடியோஸ், அனலைசிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். ஸோ கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.